வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ் பேசி தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, உங்கள் வீட்டின் பிரதான தெய்வம் யார்? உங்களோட வீட்டில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான தெய்வம் யாரு? இது யாரா வேணா இருக்கலாம். உங்களோட குலதெய்வமா இருக்கலாம், உங்களோட இஷ்ட தெய்வமா இருக்கலாம். நம்மளோட வீட்டோட நடுநாயகமா ஒரு முக்கியமான தெய்வம் தான் இவங்க. இவங்க வந்துட்டு உங்களை வந்துட்டு எல்லா ஒரு தீமைகளையும் வந்து காத்தரலக்கூடியவங்க. அதனால பாருங்க, உங்க பூஜை அலமாரியா இருந்தா சரி, உங்களோட பூஜை ரூமா இருந்தா சரி, இவங்க வந்துட்டு பிரதான தெய்வமா வச்சு நீங்க வழிபடலாம். குலதெய்வத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப முதல் முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. ஆனா வந்துட்டு இந்த பிரதான தெய்வம்ன்றவங்க வந்துட்டு இஷ்ட தெய்வமா கூட இருக்கலாம், அல்லது குலதெய்வமா கூட இருக்கலாம். குலதெய்வத்துக்கு முதல்ல முக்கியத்துவம் கொடுக்கணும். முதல்ல வந்துட்டு விநாயகர் வந்துட்டு வழிபாடு பண்ணிட்டு, அடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாவது வந்துட்டு குலதெய்வ வழிபாடு, அதுக்கு அடுத்து வந்துட்டு இஷ்ட தெய்வ வழிபாடு. இந்த இஷ்ட தெய்வம் பாத்தீங்கன்னு சொன்னா, நம்ம வீட்டோட குலதெய்வம் அடுத்தபடியா வரக்கூடியவங்க அந்த இஷ்ட தெய்வத்தை வந்துட்டு நம்ம நடுநாயகமா வச்சு வழிபடலாம். உங்களுக்கு யாரு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்கள வந்துட்டு நீங்க வந்துட்டு பிரதான தெய்வமா வழிபடலாம். இப்ப எனக்கு வந்துட்டு நான் வந்து மீனாட்சி அம்மனால் நான் நிறைய பலன் அடைஞ்சிருக்கேங்க. நிறைய விஷயங்கள் என்னோட வாழ்க்கையில அதிசயங்கள் நடந்திருக்கு. அதனால பாருங்க, நான் வந்துட்டு மீனாட்சி அம்மனை வந்துட்டு நான் வந்துட்டு என்னோட பூஜை ரூமோட பிரதான தெய்வமா வச்சிருக்கேன். பிரதான தெய்வம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா கூட இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். அதுக்காக நம்ம வந்துட்டு குலதெய்வத்தை வந்துட்டு குறைச்சி மதிப்பிட போறது கிடையாது. குலதெய்வத்துக்குரிய முக்கியத்துவத்தையும் நம்ம தரதான் போறோம். விநாயகரை வணங்கிட்டு, இரண்டாவது வந்துட்டு குலதெய்வத்தை வணங்கிட்டு, மூன்றாவது வந்துட்டு நம்மளோட வீட்டோட பிரதான தெய்வத்தை நம்ம வழிபடலாங்க. நம்ம நடுநாயகமா வீட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய புகைப்படமா வச்சுக்கலாம். நம்ம வந்துட்டு போட்டோவா வச்சுக்கலாம், சிலையாவும் வச்சுக்கலாம். அவங்களுக்கும் வந்துட்டு சந்தன குங்குமம் வச்சு தினமும் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லதுங்க. சரி, எங்க வீட்டோட பிரதான தெய்வமா குலதெய்வத்தை வச்சுக்கலாமான்னு சொன்னா தாராளமா வச்சுக்கலாம். குலதெய்வத்தை வச்சுக்கலாம், விநாயகரை வச்சுக்கலாம். நீங்க யாரை வந்துட்டு ரொம்ப ரொம்ப வந்து உங்க இஷ்டப்படி வச்சு வணங்கன்னு ஆசைப்படுறீங்களோ அவங்கள வச்சுக்கலாம். நாம வந்துட்டு இதனால வந்துட்டு குலதெய்வத்தை வந்து குறைச்சு மதிப்பிட போறது கிடையாது. குலதெய்வத்துக்கு நம்ம முக்கிய மரியாதை, முதல்ல வந்துட்டு அவருக்கு மரியாதை செலுத்திடுறோம். முதல்ல விநாயகரை வணங்கிட்டு, அடுத்து குலதெய்வத்தை நம்ம வணங்கிட்டு, அதுக்கு அடுத்துதான் நம்ம வீட்டோட பிரதான தெய்வம். அவங்கதான் வந்துட்டு நம்ம வீட்டோட வந்துட்டு நடுநாயகமா வீட்டு இருக்க போறாங்க நம்ம பூஜை அலமாரியில. அதனால பாருங்க, உங்களோட பிரதான தெய்வம் யாருன்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ எங்கள் வீட்டில் மீனாட்சி அம்மன் வந்துட்டு பிரதான தெய்வமாக இருந்தாலும், முதல்ல வந்துட்டு விநாயகர் வழிபாடு பண்ணிட்டு, அடுத்து குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு, அதுக்கு அடுத்துதான் மீனாட்சி அம்மனோட நடுநாயகமாக வீட்டில் இருக்கக்கூடிய அம்மனை வந்து வழிபாடு பண்ணுவேன். உங்கள் வீட்டோட பிரதான தெய்வம் யார் அப்படிங்கிறத நீங்கள் தாங்க முடிவு பண்ணணும். அது நிறைய பேரோட வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட இஷ்ட தெய்வமாகவும் இருந்திருக்கு, சில சமயங்களில் குலதெய்வமாகவும் இருந்திருக்கு. நாம் இஷ்ட தெய்வத்தை வச்சு வழிபாடு பண்ணுறதுனால குலதெய்வத்தை வந்துட்டு நம்ம வணங்காம போகிறதில்ல. முதல் முக்கியத்துவம் அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறோம். முதல்ல விநாயகர் வணங்கிட்டு, அடுத்து வந்துட்டு குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு, அந்த மண் செம்பில் தண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, ஒரு அகல் விளக்கு எரியுது இல்லையா, இது ரெண்டும் வந்துட்டு குலதெய்வத்துக்குரியது. அடுத்து வந்துட்டு மூன்றாவதாக தான் நம்ம வந்துட்டு நம்மளோட பிரதான தெய்வமாகிய மீனாட்சி தெய்வத்தை வணங்குறோம். உங்களுக்கு எந்த தெய்வம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த தெய்வத்தை வந்துட்டு உங்களோட பூஜை அறையோட பிரதான தெய்வமா முக்கியமான தெய்வமா வச்சு வழிபாடு பண்ணலாங்க. நன்றி, வணக்கம்.